வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி கலப்பு கீரை கடைசல் பண்ண போகிறேங்க. அதுக்கு என்னென்ன கீரை பறிச்சுட்டு வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது பருப்பு கீரை, கொல்லையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆஞ்சிட்டு வந்திருக்கேன். இது முருங்கைக்கீரை. இது கத்தி பசலைங்க. கொடி பசலைம்பாங்க, கொடி பசலை. இது கத்தி பசலை இருக்குது. இது ரொம்ப வழவழத்தன்மை அதிகம், இதெல்லாம் கம்மியாக இருக்கும். இது கொடி பசலை, இது கத்தி பசலை, இது மணத்தக்காளி கீரை. எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி அலம்பி தண்ணியில் வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் ஒரு 50 கிராம் பாசிப்பயிறு, அப்புறம் 2 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு, பெரிய பல்லாரி 1, 2 பச்சை மிளகா. இந்த கீரையெல்லாம் அலம்பி எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு இதை அரிஞ்சு வச்சுருக்கேன். வானலில் பருப்பை போட்டு நல்லா அரை வேக்காடு வேகும்போது இந்த பொருள் அத்தனையும், அதாவது பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வயிறு வலிக்குது, பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் ஒரு சாம்பார் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் வெந்த அப்புறம் மற்ற போட்டு கடைஞ்சி அதுக்கு தாளிப்புக்கு தாளிக்கிற வடகம் இருக்குது பார்த்திங்களா, அதை தாளிங்க, வாசனையாக இருக்கும். அது பிடிக்காதவங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு இது வெந்ததுக்கப்புறம் கீரையெல்லாம் வச்சு நல்லா வேக வச்சு தாளிப்பு கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வானலில் தண்ணி வச்சு பருப்பை களைஞ்சி போட்டிருக்கேங்க. இது கொதி அரை வேக்காடு வெந்ததும் இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வெந்து 3/4 வேக்காடு ஆனதுக்கப்புறம் கீரையெல்லாம் அள்ளி வச்சு நல்லா மூடி வேக வச்சுட்டு உப்பை போட்டு மற்ற விட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு குடிக்கலாம். பார்க்கலாம். பருப்புலாம் பாருங்கள், அரை வேக்காடு பருப்பு வெந்துடுச்சு. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் கொட்டிடலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து போச்சு. கீரையை அள்ளி வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம்தான், கீரை வெந்துடும். வெந்ததும் மற்ற விட்டு கடைஞ்சிட்டு போட்டு கடைஞ்சி கடுகு உளுத்தம்பருப்பும் தாளிச்சிக்கலாம். வடகமும் ஜீரகம் 2, கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ரச ஜீரகம் ஜீரண சக்தியாகும். கீரை செரிக்காதும்பாங்க சில பேருக்கு, அதனால் ஜீரகம் 2 தாளிச்சிக்கோங்க. இந்த கீரை ரொம்ப பயனுள்ளதுங்க. வயிறு வலி, புண்ணு, அதிகப்படியான கால்சியம் சத்து எல்லாம் இருக்கிறதுனால இந்த கூட்டு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அடிக்கடி நீங்கள் இந்த எல்லா கீரையும் தான் சேர்ந்து சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. முளைக்கீரையும் தனியாக கடைஞ்சி சாப்பிட்லாம். வேறு இந்த பருப்பு கீரை, கரிசலாங்கண்ணி, வேறு என்னென்ன கீரை இருக்கோ என்னமோ பல வகையான கூட்டுக்கீரையும் சேர்ந்து சாப்பிட்லாம். தனியான கீரையும், சிறுகீரை, அந்த மாதிரி கீரை எல்லாமும் சாப்பிட்லாங்க. கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இது மாதிரி மத்தால நல்லா கடைஞ்சி விட்டுக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைஞ்சிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க.
இந்த மாதிரி கீரையை நல்லா மத்தால நல்லா மசிச்சு விட்டுட்டு உங்களுக்கு சேர்ந்தாப்புல இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் கடல மாவு கரைச்சி விட்டு தாளித்து இறக்கிக்கலாம். வேண்டான்னா மாவு வேண்டான்னா விட்டுடலாம். கீரை நல்லா வெந்துருச்சுங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. தாளிப்புக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம். இது தாளிக்கிற வடகம் 1 நெரிச்சு விட்டு எண்ணெயில் போட்டுங்க. அப்படியே அடுப்பில் வச்சு பொரிச்சு கொட்டிட வேண்டியதாங்க. கீரை ரெடி ஆகிடுச்சு. தாளித்து பரிமாற வேண்டியதாங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. கொட்ட போகிறேன். இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய்யை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெறுசாவையும் சாப்பிட்லாம், சாம்பாருக்கும் தொட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கீரை கடைசல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.